வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம குமரி மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என்னடான்னா, நம்ம திருவட்டாறுன்னு சொல்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அருவிக்கரைன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக பாறைகள் மேலெல்லாம் போகும், பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த அருவிக்கரை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வந்துட்டு தண்ணி நிறைய போச்சுன்னா ஃபுல்லாக போகும், பட் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாறைகள்லாம் தெரியும். பட் ஆனால் அவ்வளோ சேஃப்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நாம் இப்போ போயிட்டுருக்க இடம் தான் இந்த அருவிக்கரைன்னு சொல்கிற இடம். இங்கே வர்றதுக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்க அப்படின்னா பல வழிகளில் வர்றதுக்கு இருக்குது. இப்போ மார்த்தாண்டத்துலேருந்து வர்றதுக்கும் வழி இருக்கும், அப்புறம் நாகர்கோயில். ஸோ இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வரவங்க, டூரிசம் வரவங்க வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே திருப்பரப்பு அருவி, அப்புறம் மாத்தூர் தொட்டிப்பாலம், பக்கத்தில் இருக்கிற அந்த அரண்மனை பேலஸு, பேச்சிப்பாறை டேம் இதெல்லாம் வந்து சுற்றி பார்ப்பாங்க. பத்மநாபம் பேலஸ் இதெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு இது மாத்தூர் தொட்டிப்பாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே மாதிரி திருவட்டாறுன்னு சொல்கிற இடத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் பத்மநாபபுரம் பேலஸு, திருப்பரப்பு அருவி இது வர்றதுக்கு வழியில் இதுவுமே இருக்குது. பட் ஆனால் இது டூரிசம் ஸ்பாட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது அவ்வளோ தூரம் சேஃப்டி கிடையாது. ஆனால் வந்து இடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் கொண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த வியூ. அந்த நீங்கள் போகிற வழியில் இருக்கிறதுக்கு இப்போ ஆக்சுவலி நீங்கள் மேப்பு போட்டாலுமே உங்களுக்கு 2-3 வழிகள் காட்டும். பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் மெயின் ரோட்லேயே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன சந்தை, ஒரு கோயிலுக்குள்ளே சின்ன ஒரு ரோடெல்லாம் போகும். ஸோ அந்த வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன, ஒரு இடத்துக்கு மேலே ரோடு இருக்காது. அதுக்கு நீங்கள் இந்த மெயின் ரோட்லேயே வந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ நான் மெயின் ரோடில் தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ரோட்லேயே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காரில் வந்தோம் அப்படின்னா பார்க் பண்ண ஈஸியாக இருக்கும், பைக்கில் வந்தாலும் பார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் நம்ம வண்டியை பார்க் பண்ணலாம். ரோடு எல்லாமே ரொம்ப நீட்டாகவே தான் இருந்துச்சு. இங்கே வர தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி பாஞ்சு வரும். எப்போவுமே தண்ணி இருக்கும். அந்த ஆற்றோட பேர் தான் பரளி ஆறு. அந்த பரளி ஆற்று தண்ணி தான் இது. இது ஆக்சுவலாக என்னென்னா, இதோட ஆரிஜின் எங்கே அப்படின்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர தண்ணி தான். இது பல மாற்றங்கள், இடங்கள் மாறி மாறி இந்த இடத்துக்கு வரப்போ அது பரளி ஆறாக வருது. இங்கே எப்போவுமே தண்ணி ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும், பட் ஆனால் எப்போவுமே தண்ணி இருக்கும். இப்போ நான் வந்தப்போ தண்ணி இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக பாஞ்சு போயிட்டுருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒருவேளை தண்ணி நிறைய இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகி நிறைய வரும். ஸோ இந்த இடத்துல அந்த சப்பாத்து மாதிரி இருக்க இடத்துல வந்து வாக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இந்த லாஸ்ட் போகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகும். நான் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தேன், என் காலை ஸ்லிப்பாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் போகிறத நிப்பாட்டிட்டேன். இங்கே வழக்கமாக இருக்கிற லோக்கல் அந்த பொதுமக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் வெளியேந்து வரவங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒருவேளை அங்கே போகிறீங்க அப்படின்னா லோக்கல்ஸ் அங்கே யாராவது மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இருந்து போகிறது ரொம்ப நல்லது. புதுசாக வரவங்க புதுசாக இதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரியான இடம் இது இல்லை. இப்போது வந்துட்டு நிறைய அந்த இடத்துல வந்துட்டு தண்ணிகள் வந்து தேங்கி தேங்கி நிற்கிறது, கொஞ்சமாக பாஞ்சு போயிட்டுருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு அங்கே எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்குல்லாம் நமக்கே தெரியுது. ஸோ அதனால் இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது மழைகள் ரொம்பவே பெஞ்சுச்சு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கும். அப்போது வந்து இந்த இடங்கள் கீழே பள்ளங்கள் எல்லாம் தெரியாது. ஸோ அதனால் அப்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பிட்ட சில இங்கே இடங்கள் மட்டும்தான் ஆழம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக என்னென்னா பார்க்குறதே கொஞ்சம் பாறைகள்லாம் நிறைய இடுக்கடுக்காக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாலாம் பார்த்து போனோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன அந்த பாறை, கல், இடுக்கு இதெல்லாம் வந்து அப்படின்னா நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்களேன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதெல்லாம் எனக்கே தெரியாது. ஸோ எனக்கே இதெல்லாம் கேட்ட உடனே பார்க்கணுன்னு தோணுச்சுது.
நம்ம வழக்கமாக டூரிஸ்ட் வரவங்க வந்துட்டு திருப்பரப்பு அருவி போகிறது இல்லை வந்துட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன நம்ம அருவிகளுக்கு போகும். பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக என்னடா குளிக்கிறதுக்காக அந்த செட்டப்பில் போகலை. ஸோ எனக்கு இந்த இடத்த முதல்ல பார்க்கணும், அதுக்காக அந்த மாதிரி நான் கிளம்பி போனேன். ஸோ வந்து எப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவு கிட்டத்தட்ட ஓரளவு இறங்கி போனேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரியாது, அதனால் வந்துட்டு நான் ஜாஸ்தி போகலை. ஸோ பாறைகள் மேலேயே நடந்து வாக் பண்ணி ஸோ என்னால் முடிஞ்ச அளவு உள்ளெல்லாம் போனேன். இந்த இடத்துலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறைகளாக இருக்கும். ஸோ குட்டி குட்டி அருவிகள் மாதிரி சின்ன சின்னதாக தண்ணிகள் பாஞ்சிட்ருக்கும். அது நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 2 வாத்துகள் பாருங்களேன், ரொம்ப அழகாக அதில் தண்ணியில் விளையாடி குளிச்சுட்டு இருந்தது. ஸோ இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு நிஜமாகவே சான்ஸே இல்லைங்க. இப்போ நான் அதை கொஞ்சம் தூரமாக நின்று அந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். ஸோ மேலேருந்து உள்ள தண்ணி அந்த சப்பாத்து வழியாக கீழே பாஞ்சு அப்படி கீழே வரும். ஸோ அது ரொம்ப பக்கத்தில் போய் எடுத்தால் ரொம்ப பெரிய அருவி மாதிரி காமிக்கும். பட் ஆனால் நிஜமாகவே இப்படி தான் தண்ணி அங்கேருந்து மேலேருந்து பாஞ்சு கொஞ்சமாக பாஞ்சு வந்துட்டுருக்கோம். ஸோ 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கான இடங்கள் வசதிகள் இருக்கும். ஸோ பாறைகளோட அழகு நிஜமாகவே அது தண்ணியெல்லாம் போய் அந்த பாறையோட ஷேப்பே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நடந்து போக போக அந்த பாறையோட வியூ பாருங்களேன், நிஜமாகவே சான்ஸே இல்லை. இதெல்லாம் தண்ணி நிறைய போச்சு அப்படின்னா இந்த பாறைகள் எல்லாமே தண்ணிக்கு உள்ளே மறைஞ்சிருக்கும். இந்த பள்ளங்கள் எல்லாமே அப்படியே தண்ணிக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஸோ எது பள்ளம்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் அந்த பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன பள்ளங்கள். ஸோ இதெல்லாம் என்னடானா நம்ம தண்ணிகள் நிறைய இருக்கிறப்போ இங்கே எல்லாம் போய் குளிக்கிற டைமில் இந்த பள்ளம் எதுவுமே தெரியாது, ஃப்ளாட்டாக தெரியும். அப்போ வந்து எப்படின்னா அது சேஃப்டியாக இருக்கவே வாய்ப்பே இல்லை அது. ஆனால் இது வந்துட்டு சீசன் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைமில் போனீங்கன்னா நிஜமாகவே ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன அருவிகள் எக்கச்சக்கமாக இந்த மாதிரிங்களா பாறையில் பாஞ்சு வருது. இது மாதிரி நிறைய ஸ்பாட் அந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்குது. கீழேருந்து அந்த நம்ம மேலேருந்து கீழே வரைக்குமே நிறைய இடத்துல இந்த மாதிரி தண்ணி சின்னதாக பாயிற நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ நானும் நிறைய பார்த்தேன், நிறைய வீடியோஸ் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. இப்படியே இங்கேருந்து அந்த கீழே வரைக்குமே ஃபுல்லாகவே தண்ணி போகிறது அந்த பாறைக்கு மேலே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் அந்த ஃபுல் வியூ. நான் கீழேருந்து மேலே வரைக்குமே காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கீழே நடந்து போயிட்டு பார்க்கலாம். ஆனால் தண்ணி ரொம்பவே க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிறிஸ்டல் கிளியர் தண்ணி மாதிரியே இருக்கும். நிறைய மீன்கள்லாம் நீந்திட்டு இருந்துச்சு. நம்ம குமரி மாவட்டத்திலேயே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. இப்போ காடுகள், மலைகள், கடல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிக்ஸ் பண்ண மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த குமரி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ கடல்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வரிசையாக எக்கச்சக்க கடல் இருக்குது. இப்போ கன்னியாகுமரி லெமூர் பீச் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்கமம் இருக்குது, தேங்காய்பட்டினம், குளச்சல், இது மாதிரி நிறைய பீச் இருக்குது. அதே மாதிரியே இங்கே நீங்கள் ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பேலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேலஸ் இருக்குது. இப்போ இரணியல் பேலஸ் இருக்குது, அப்புறம் பத்மநாபுரம் பேலஸ் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய பாசிகள் அங்கவே இருந்துச்சு. நீங்கள் எங்கே திரும்பினாலுமே பார்க்குறதுக்கு பாறைகள் வித்தியாசமான ஒரு கட்டமைப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பசங்க எல்லாம் போயிட்டு குரூப்பாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பெரிய ஃபால்ஸ்க்கு உள்ளாடி போய் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக வரவங்களுக்குமே இங்கே குளிக்கிறதுக்கான இடங்கள் நிறையவே இருக்கும்.
இப்போ டேமுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை டேமு, அப்புறம் சிட்டாறு டேமு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் கேரளா பக்கம் போனீங்க அப்படின்னா நெட்டான ஒரு ஸ்பாட் இருக்குது. அது நிஜமாவே இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சைடாகவே நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போயிட்டு நான் மேலேருந்து அந்த வியூவை நான் காமிக்கிறேன். ஏன்னா கீழே வந்துட்டு எனக்கு எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு தெரியல. ஸோ அதனால் நான் கீழே இறங்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து மேலே வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி தண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு அந்த அருவிக்கரையோட ஃபுல் வியூவு கிடைக்கும். ஸோ அந்த ஃபுல் வியூவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது இப்போ நான் அப்படி அந்த ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த அருவிக்கரையோட ஃபுல் வியூ. அப்படியே நம்ம ஃபுல்லாகவே அருவிக்கரை சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்பவே என்ன சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிற வித்தியாசமான ஒரு இடம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் போயிருக்கீங்கன்னு தெரில. ஸோ போகலன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.